குருவுடைய சேர்க்கை நல்ல பண வரவை கொண்டு வந்து கொடுக்கும். தனகாரகனுடைய சேர்க்கை எப்படிப்பட்டது? உங்களுக்கு சிவராஜ யோகம் ஏற்பட்டிருக்கிறது. உங்களை வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றி கொண்டு போக போகுது. அரசு துறையிலே பணியாற்றக்கூடிய பலர் நல்ல பதவிகள், நல்ல மாற்றங்கள், எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் கூடி வரும் நல்ல மாதம். சனியை குரு பார்ப்பது ஒரு யோகம். குரு உச்சமாக உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, ஆடி மாதம் பிறக்குது. ஆடி மாதம் மிக அற்புதமான மாதம். கடக வீட்டில் சூரியனும் குருவும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஆடி மாதத்தில் நடக்குது. இது பெரிய பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் ஆடி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு. பெண் தெய்வங்களை வழிபடுவதற்குரிய ஒரு நல்ல மாதம். நம்ம மனசுல ரொம்ப நாளா ஒரு கவலை இருக்கு, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதம் போய் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆடி மாசத்துல பெண் தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் பங்கெடுக்கணும். அப்படி பங்கெடுக்கிற போதும் அதே மாதிரி பெண்களுக்கு வளையல், வெற்றலை பாக்கு பழம், ரவிகை துணி வைத்து கொடுக்கிற போதும் உன்னுடைய நோக்கங்கள் எல்லாம் நன்றாக நிறைவேறும். ஆடி மாதம் பெண் தெய்வங்களுக்குரிய மாதங்களால் கோயிலுக்கு ரெகுலரா போகணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதத்துடைய அமைப்பு நம்ம ராசிக்கு என்ன நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படின்னு இந்த பதிவில் உங்களுக்கு நான் முழுமையாக விரிவாக சொல்ல போகிறேன். என் அன்பான மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய துடிப்பு உண்டு. இது ஆடி மாதம் மிக அற்புதமான மாதம். உங்க வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றியே தீரக்கூடிய அற்புதமான மாதம். எப்படி? மகர ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி ஜூபிட்டர் 7th பொசிஷன்ல இருக்கு. அது உங்க ராசியை பார்ப்பதே மிகப்பெரிய யோகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிவராஜ யோகம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சிவராஜ யோகம் உங்களை வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றி கொண்டு போக போகுது. 7ஆம் இடத்துல சூரிய பகவான் உட்காருகிறார். மகர ராசி நேயர்களே, பலருக்கு அரசியல் தொடர்பு இப்பொழுது ஏற்படும். ஒரு அரசியல் கட்சியில நீங்க இருக்கீங்கன்னா தலைமைக்கு நெருக்கமாக மாறுவீர்கள். நிறைய பேருக்கு புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும், புதிய புதிய பதவிகள் கிடைக்கும். அரசு துறையிலே பணியாற்றக்கூடிய பலர் நல்ல பதவிகள், நல்ல மாற்றங்கள், எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் கூடி வரும் நல்ல மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எங்க கவனமா இருக்க வேண்டியிருக்குன்னா, ராசிநாதன் சனி பகவான் வக்கரிச்சிருக்க. ஜூலை மாதம் 15ஆம் தேதி அவர் வக்கரிச்சாச்சு. நவம்பர் எண்டு வரைக்கும் அவருடைய வக்கரத்தன்மை இருக்கு. அப்போ நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நம்முடைய ஹெல்த்தா இருக்கு. சில பேருக்கு இந்த கழுத்து வலி, தொண்டை வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போ ஹெல்த்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க. சளி தொந்தரவு இருக்கு சார் அப்படிலாம் சொல்லுவீங்க. ஹெல்த்தை மட்டும் நீங்க நல்லா பார்த்துக்கிட முடியும்னா இந்த மாசம் ஒரு சூப்பர் மாசம். முதல்ல பணவரவு விஷயத்தை எடுத்துக்கிடுவோமே. நல்ல காசு பணம் வரும். 2ஆம் இடத்திற்கு அதிபதி சனி. அந்த சனியை குரு பார்ப்பது ஒரு யோகம். குரு உச்சமாக உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம். 8ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியனோடு இந்த மாதம் முழுவதும், இந்த ஆடி மாதம் முழுவதும் பணபர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சூரியனோடு குருவுடைய சேர்க்கை நல்ல பண வரவை கொண்டு வந்து கொடுக்கும். தனகாரகனுடைய சேர்க்கை எப்படிப்பட்டது? 11ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் இந்த மாசம் 5ஆம் இடத்துல உங்களை உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க. ஃபர்ஸ்ட் 15 days 11ஆம் இடத்தையும் இவரை பார்க்கிறார் பாருங்க. நல்ல பணவரவை தருவார். நல்ல யோகங்க. பணவரவு விஷயங்கள் உங்களுக்கு அமர்க்களப்படும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரு பதவி எதிர்பார்க்கிறீங்க, நல்ல பதவி கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு, எழுதுற ஆப்பர்ச்சுனிட்டி எழுதுங்க. நல்ல அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ மகர ராசிக்கு பயன்படுத்திக்கிட்டு. புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். தாய்மாமனுடைய உடல் நலத்துல இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் எடுக்கணும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு போட்டிகளை அழகாக சமாளிப்பீர்கள். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பிசினஸ்ல உண்டு. சில திட்டங்களை மாற்றுவீர்கள். ஏற்கனவே நீங்க வழக்கமா இப்படித்தான் செயல்படுவீங்கன்னு உங்க பிசினஸ்ல இருக்கும். உங்க எதிரிகள் கூட உங்களை கவனிச்சு வைப்பாங்க. ஏப்பா பிசினஸ்ல இந்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடைச்சிருச்சு, இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு, இவன் இப்படித்தான் செயல்படுவா அப்படின்னு உங்களை அடிக்கிறதுக்கு சில பேர் காத்திருக்காங்க வச்சுக்கோங்களேன். நீங்க அழகா உங்க பிளானை மாத்திடுவீங்க. பிளான் ஏலேருந்து பிளான் பிக்கு போயிருவீங்க. உங்களுடைய திட்டங்களை மாற்றுவீர்கள். அதுதான் உங்க வலிமை இந்த மாசம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன யூகிக்கிறீங்க அப்படின்னு பிறர் யோகம் செய்ய முடியாது. நீங்க மாத்திடுவீங்க. நிறைய பேர் சர்வீஸ் செக்டார்ல ஒர்க் பண்றவங்க ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்வீர்கள். அவ்வளவு நல்லா இருக்கு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு
பேச்சு திறமையை அதிகப்படுத்துவார். நிறைய பேசுவீங்க, டாக்கட்டிவா இருப்பீங்க. இப்போ நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும், நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா திருமண வரன் கூடி வரும். உங்க பிள்ளைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். நீங்க சீனியர் சிட்டிசன்ஸ், பல பேர் திரும்ப திரும்ப கேட்குறீங்க சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எப்படிங்க இந்த மாசம் இருக்கும். உங்க பிள்ளைகளுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு திருமணம் கூடி வரும். காமத்திரிகோண ஸ்தானத்துடைய தொடர்பு நல்லா இருக்கு. 3க்குரிய குரு 7ல். உங்க பிள்ளைகள் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ராசிக்கு அதிபதி வேற 3ல். இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க, மறைவு உறுப்புகளில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். சிலருக்கு நான் முதலே சொல்லியிருக்கேன், கழுத்து பிரச்சனை, பேக் பெயின் ப்ராப்ளம், அதெல்லாம் கொடுக்கும். மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க, சரியாயிடும். எதுல கவனமா இருக்கணும்? 8ல் சுக்கிரன் கேது. அப்போ மனைவியோட பல நேரங்களில் கருத்து மாறுபாடு வரும். இது ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாகனங்கள் 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும் நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. வாகனங்களை இன்ஜின் ப்ராப்ளம், ஹீட்னால ப்ராப்ளம், எலி ஒயரை கடிச்சிருச்சு, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். கிளட்ச் பிளேட்ல ப்ராப்ளம், பிரேக் சரியா பிடிக்கலைங்க அப்படிங்கிற வாய்ப்பு, இதெல்லாம் அப்படி நிறைய தென்படுது. வாகன ரீதியாக செலவுகள் வைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, எலக்ட்ரானிக் பொருள்கள், இது பாதிக்கப்படக்கூடிய அம்சங்கள் இருக்கலாம். இதுலெல்லாம் நம்ம கவனமாக இருந்துக்கிடுவோம். மனைவியுடைய உடல் நலம், மனநலத்தில் அக்கறை எடுப்போம். அதெல்லாம் நல்லா இருக்கு. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சர்வீஸ் செக்டர் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. லோன் நல்ல சாங்ஷன் ஆகும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் பலருக்கு சாங்ஷன் ஆகும். நிறைய முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதம். படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அபரிமிதமாக சாதிக்க முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நல்லா அட்டன் பண்ணுவீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, நல்லா அட்டன் பண்ணுவீங்க. நல்ல யோகம் இருக்கு. இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு என்ன மந்திரம் சொல்வது? யாரை வழிபட்டால் உங்களுக்கு நிம்மதி வரும்? முதல்ல ருத்ராட்சம் கழுத்தில் போடுறதே, 5 முக ருத்ராட்சம் போட்டிங்கனாலே ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ருத்ராய நமகா, ஓம் ருத்ராய நமகா. இந்த ஓம் ருத்ராய நமகாங்கிற இந்த மந்திரத்தை டெய்லி ஒரு 18 முறை சொல்லிட்டு வாங்களேன். உங்களால முடிந்தால் ருத்ரம் சமகம் படியுங்களேன் ஸ்லோகங்கள்ல. அபரிமிதமான வளர்ச்சியை இந்த ஆடி மாதம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. என் அன்பான நேயர்களே, இவ்வளவு நேரம் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான கோச்சார பலன்களை, ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற கோச்சார பலன்களை நான் சொல்லியிருக்கேன். இதை பார்க்கக்கூடிய பலர் பொதுவாக ஒரு கேள்வி வைக்கிறீங்க, சார் என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்களெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சிலர் சொல்றீங்க. சிலர் என்னுடைய வாழ்க்கையில் சில இந்த விஷயங்களை விட பிரச்சனைகள் நிறைய வந்துச்சுங்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு உங்கள் சுயஜாதகத்தை பார்க்கணும்னு அர்த்தம். இங்கே நம்ம கொடுக்கறது எல்லாமே பொதுவான கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலான பலன்கள் மட்டும்தான். இதோடு நம்ம பிறந்திருக்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள், நம்ம சுயஜாதக கிரகநிலைகளை இணைத்து பார்க்கிற போது தான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு முழுமையான பலன்கள் வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கேன். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.